வணக்கம் டீச்சர்ஸ். இப்போ நமக்கு டெட் எக்ஸாம் கிட்ட நெருங்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் உங்களுக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுறதுக்காக இது வந்து டெட் 2017 நடந்த பேப்பர் 2 கொஸ்டின் பேப்பர். அதனோட சைக்காலஜி நம்ம எப்படி வந்து ஃபேஸ் பண்ணோம், எப்படி ஒன்று ஒன்றா நம்ம வந்து அதை வந்து நம்ம அப்ரோச் பண்ணுறது, அது எல்லாத்துக்கும் நான் ஐடியாஸ் ஒன் பை ஒன்னாக சொல்ல போகிறேன். அடிப்படையாக அடுத்து அதனோட பேசிக்கில் நமக்கு தமிழில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம படிக்கணும், கிராமர் இலக்கணம் எப்படி படிக்கணும், ஒன்று 6வதுலேருந்து 10வது வரைக்கும் எதாவது விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக ஒரு 82 மார்க் எடுக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை நம்ம எப்படிலாம் வந்து முயற்சி பண்ணணும் அப்படின்றதுக்கான அந்த முயற்சிகள், அதுக்கான வழிகள், அதுக்கான ஷார்ட்கட்ஸ் இது எல்லாத்தையும் சொல்ல போகிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து இங்கிலீஷில் என்னென்ன தெரியணும், கிராமர், சென்டென்ஸ் பேட்டர்ன், ஸோ இந்த மாதிரி எல்லாத்த பற்றின ஒரு ஐடியாக்கள் எல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வர போகிறோம். இப்போ அதனோட ஒரு முன்னோட்டமாக முதல்ல ஒரு இதுவாக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் முதல்ல மேக்ஸ் மேஜருக்கு சயின்ஸ் மேஜர் டெட் 2ல் சயின்ஸும் மேக்ஸும் எடுத்துருக்கிறவங்களுக்காக ஒரு கொஷினை நான் வந்து சால்வ் பண்ணி காட்டுறேன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கொஷின் நம்பர் 95 பார்த்தீங்கன்னா 12 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் மொத்த பரப்பு கொண்ட திண்ம அரைக்கோளத்தின் வலைபரப்பை காண்க. இந்த கொஷினுக்கு முதல்ல நமக்கு என்ன தேவைன்னா, ரொம்ப எளிமையான கொஷின் இது. அப்போ அந்த கொஷினை நாம் வந்து அடையிறதுக்கு முதல்ல நமக்கு மினிமமாக இந்த அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு ஃபார்முலா வேணும். மொத்த பரப்புக்கு ஃபார்முலா 3 பை ஆர் ஸ்கொயர். அதனோட மதிப்பு கொடுத்துருக்காங்க 12 பை. அப்போ பை ஆர் ஸ்கொயரோட மதிப்பு 12 பை டிவைட் பை 3 இட் இஸ் ஈக்குவல் டு 4 பைன்னு கிடைக்குது. நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்ம அரைக்கோளத்தின் வலைபரப்பு. அப்போ வலைபரப்புக்கான ஃபார்முலா அரைக்கோளத்தின் வலைபரப்பு 2 பை ஆர் ஸ்கொயர். இப்போ பை ஆர் ஸ்கொயரோட மதிப்பு 4 பை. அப்போ 2 இன்ட்டு 4 பை இட் இஸ் ஈக்குவல் டு 8 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது இங்கிலீஷில் பேசணுன்னா the total surface area TSA of